அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக கடந்த ஜூன் மாதம் தமிழகம் முழுவதும் 32 மையங்களில் டிஎன்பிசி குரூப் 4க்கான மாதிரி தேர்வை நடத்தியிருந்தோம். தமிழகத்தை குமரி மாவட்டத்தினுடைய 3 மையங்கள் உட்பட தமிழகத்தினுடைய 32 மையங்கள் நடைபெற்ற தேர்வுக்கு 1290 பேர் பதிவு செய்திருந்தார்கள். அந்த தேர்வை எழுதுவதற்கு 1290 பேர் பதிவு செய்து சுமார் 729 பேர் அந்த தேர்வை எழுதினார்கள். ஒரு டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு எப்படி நடைபெறும், அது மாதிரியான ஒரு தேர்வாக அந்த தேர்வை நடத்தினோம். இன்னும் நடத்துறதுக்கான பல்வேறு சென்டர்கள் இங்க சொன்னாங்க இல்லையா, இந்த சென்டர்கள் அந்த சென்டர்களை நம்ம கண்ணியப்படுத்துறது தான் முறையா இருக்கும் நான் நம்புறேன். நம்ம அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்க முடியாது. அவர்கள் செலவு செய்த பணத்தையோ நேரத்தையோ எஃபர்ட்டையோ அதை நம்மளால் கொடுக்க முடியாது. அதற்கான கூலிகளை ஆண்டவன் அதிகமாக கொடுப்பான். ஆனாலும் மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டான் அல்லது செலுத்தவில்லை என்கின்ற அடிப்படையிலே இந்த பகுதியிலே இந்த தேர்வுகளை ஒருங்கிணைப்பு செய்ய உதவிய சில பேருக்கு இந்த இடத்திலே சிறப்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மூன்றாவது சென்டராக குளச்சல்ல நடத்தணும் அப்படின்னு லேட்டஸ்டா வந்த ஒரு அமைப்பு, மிக சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு. நான் கூட சித்திக் சாட்டை கேட்ட, திருவிதாங்கூரில் இருக்கும்போது நாகர்கோவில் இருக்கும்போது குளச்சல்ல எதற்கு இன்னொரு சென்டர்னு சொன்னோம். ஆக்சுவலா இந்த சண்டை போட்டு தான் உங்களுக்கு சென்டரே நினைச்சுதாரு வாங்கி தந்திருக்க. அந்த அளவுக்கான விஷயங்களை பண்ணார். அவருக்காக இல்ல சண்டை போடல. குளச்சல்ல கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒரு சென்டர் இருக்கணும். நம்ம என்ன சொன்னோம், திருவாங்கூர் பக்கத்தில் இருப்பதன் காரணமாக ஸ்ட்ரென்த் குறைவாக இருந்தால் அந்த டெஸ்ட் நடத்துறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா அவருடைய பார்வை வேறு மாதிரியா இருந்தது. குளச்சல் என்பது மிகப்பெரிய ஊர், திருவிதாங்கூர் என்பது மிகப்பெரிய ஊர். அதிகமான முஸ்லீம்கள் அங்கே தேர்வு எழுத வந்தால் தான் என்ன செய்ய முடியும், வெற்றி பெறணும்னு நினைச்சாங்க. அதற்கு பிறகுதான் நான் பாரூக் சார்லாம் பார்த்தா ஸ்டேட்டஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அண்மையில் கூட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் விருதுகளை எல்லாம் வாங்கி இருக்கின்றார். ஹிபா எஜுகேஷன் அகாடமி, எஜுகேஷன் சர்வீசஸ், அந்த அமைப்பிற்கு இந்த நினைவு பரிசை வழங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் ரசாக் சார் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். ஐஎம்எஸ்